അതേപോലെ ഇപ്പോൾ ഈ അംഗൻവാടി പണിഞ്ഞതിൻ്റെ അന്ന് ഒരുപാട് ആളുകളാണ് ബാലചേട്ടനെ സപ്പോർട്ട് ചെയ്തിട്ട് നമ്മുടെ വീഡിയോയ്ക്കകത്താണെങ്കിലും കമൻറ്റിലൊക്കെ വന്ന് പറഞ്ഞത്. പക്ഷെ അന്ന് വൈകിട്ട് തന്നെ ഇത്ര ആളുകൾ നല്ലത് പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരു സമയത്ത് തന്നെ ഒരു കോൺട്രവേഴ്സി വന്നിരുന്നു. അപ്പോൾ ബാലചേട്ടനെ അത് ഒരുപാട് വിഷമത്തിലാക്കിയെന്ന് അറിഞ്ഞു. അപ്പം അതിനെപ്പറ്റി ഒന്ന് പറയുമ്പോൾ എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു? ചോദ്യം உனக்கு கான்ட்ரவர்சி பண்ணாங்க இல்லையா, உனக்கு என்ன மனசு தோணுது? அதுதான் நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கோம். இந்த மீடியாவில் இருக்கவங்க வந்து எப்படி சொல்கிறது, நெகட்டிவும் இருக்குது, இது நல்ல காரியமும் இருக்குது. அதே மாதிரி இவ்வளோ நாள் இது பண்ணாதவங்க இப்போ சடனாக வந்து ஒரு லேடி, உங்களுக்கே அது தெரியும், நான் யாருன்னு சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும், அவங்க சடனாக வந்து ஏதோ தப்பாக ஏதோ சொல்கிறாங்க. பட் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எதுவுமே எங்கள் தப்பு எதுவுமே கிடையாது. எப்படி சொல்கிறது, சொல்லு தைரியமாக சொல்லு. நாங்கள் കോകിലൊക്കെ ഇപ്പം ഇതിനോടൊന്നും പ്രതികരിക്കാതിരിക്കുകയാണ്. ഇത് ബാലചേട്ടൻ പറഞ്ഞതുകൊണ്ടാണോ പ്രതികരിക്കാത്തത്, അതോ അല്ലെങ്കിൽ സ്വയം ഇങ്ങനെ പ്രതികരിക്കാതിരിക്കുകയോ? இல்லைப்பா, இப்போவும் சொல்கிறேன். ஆக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட், ரியாக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். நான் எல்லா காரியங்களுக்கும் ரியாக்ட் தான் பண்ணியிருக்கேன். முன்கை நான் செய்ததல்ல. நீங்கள் எடுத்து பாருங்கள், ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். என்னை வேதனைப்பிச்சு வரும்போது ஒரு கட்டத்தில் நான் ரியாக்ட் பண்ணேன். அந்த ரியாக்ஷன் சிலப்போ அதோட டிகிரி எப்படின்னு எனக்கு தெரியல. അംഗനവാടി സ്കൂൾ ഓപ്പൺ ചെയ്തു. നാട്ടുകാർ എല്ലാവർക്കും സന്തോഷം. அந்த ஸ்கூல் மூடி எத்தனை நாள் அடைச்சிருங்க. എന്തിനാണ് நான் ചെയ്തത്? ஃபிஷ் மார்க்கெட் இங்கே இருக்குது. அந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் இந்த குச்சிகள் இருந்தும் வேண்டாம், ஐயோ குட்டிகள் படிக்கணும். வேறு 2 குட்டிகளை பார்த்தேன், ஒன்று 96 மார்க்கு, ஒன்று 99 மார்க்கு. இங்கே இருக்குடா டேலண்ட்டுன்னு, இங்கே இருக்குது டேலண்ட்டு. நான் பண்ணேன், ஆத்மார்த்தமாயிட்டு பண்ணேன். நான் என்ன பாவம் உங்களுக்கு பண்ணுறேன்? நல்லது தானே பண்ணுறோம். இப்போ கோகிலா ஒரு கிளினிக் கட்டி கொடுக்க வரேன். இப்போ கோகிலா கிளினிக் கட்டி கொடுக்குறம்போது அன்றைக்கும் கான்ட்ரவர்சி வருமா? இதுதான் நியாயமா இந்த பூமியில்? என்ன கமெண்ட்ஸில் யார் கமெண்ட்ஸ் போட்டாங்க, யாரை பற்றி அவர் சொன்ன ஒரு லேடின்னு நான் பேர் கூட எடுத்து வரேன். இல்லை, நிற்கேன்ற സ്ഥലത്ത് நிற்கணும். நிற்கேண்டவர் நாங்கள் அமைதியாக நாங்கள் எங்களுடைய நல்ல காரியங்கள் பார்த்துட்டு நாங்கள் சந்தோஷமாக போயிட்டுருக்கோம். எங்கள் இதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க வழி பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அது தேவையில்லாமல் தப்பாக மாமா பற்றி சொன்னால் அது எனக்கு அது பார்க்க முடியாது. எனக்கு அது சொல்கிறேன். நான் இப்போவும் சில உண்மைகளை சொல்லலை. அதுதான் நான் இப்போவும் சொல்கிறேன். அந்த ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருக்கேன். ஆனால் மாமாக்காக தான் நான் அதை சொல்லாமல் இருக்கேன். அது சொன்னால் அது நல்லா இருக்காது. ஒருத்தவங்களோட லைஃப் வந்து இது பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் கரெக்டாக அவங்க வழியில் இருந்தாங்கன்னா அது போதும். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி. நெக்ஸ்ட் டைம் எதனா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் அது என்னென்னு நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன் மாமா. நான் உங்ககிட்ட கூட நான் பெர்மிஷன் கேட்க மாட்டேன். அடுத்த மாதத்துக்கு நீ தேவர் ஜாதி தானே, உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்னால்? வேறு அர்த்தம் தானே, ஓவர் அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் ஓவராக போகுது. നിൽക്കേണ്ട സ്ഥലത്ത് നിൽക്കണം. ഇതിപ്പം ബാലചേട്ടനെ ദ്രോഹിക്കുന്നവരെ പറ്റി ഉള്ള സത്യങ്ങളൊക്കെ ബാലചേട്ടൻ തുറന്നു പറഞ്ഞാൽ പിന്നെ അവരുടെ കാര്യം കുറച്ച് പ്രശ്നത്തിലായിരിക്കും. പക്ഷേ ഈ പറയുന്നവർ അത് മനസ്സിലാക്കുന്നില്ല. இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன். இந்த போதைப்படுத்தி கொடுத்தது இந்த 24 வயசு வரைக்கும் இந்த குட்டி என்கிட்ட சொன்னேன், மாமா 99 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ஒரு ஆளுக்கு சிக்ஷை கொடுக்குறீங்க, அப்போ 99 பேருக்கு செய்யணும் கர்மா போயிடும் இல்லை மாமான்னா. கரெக்ட் இல்லை? இன்னும் பிறந்த நான் இப்போ பாரு, கேன்சர் இங்கே வைக்கம் வந்தேன். கிட்டத்தட்ட எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன் மக்களுக்காக இந்த மாதத்துல? 6 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன் மக்களுக்கு. நான் அவனுக்கு கேட்குறேன், கொடுக்கறதுல என்ன கணக்கு இருக்குது? ஏன் நீங்களாம் கணக்கு வைக்கிறீங்க? ஏன் அபிப்பிராயம் சொல்கிறீங்க? அபிப்பிராயம் சொல்கிற எல்லாரும் கணக்கு வச்சுட்டு செய்யே. நீங்கள் எல்லோரும் நல்லவனானீங்கள், நீங்கள் எல்லோரும் நல்லவனாக இருக்கு. நான் சீத்தவன், நான் கெட்டவனா? சரி, நான் கெட்டவனாக இருந்துட்டு போகிறேன், நான் ராவணன். അങ്ങനെ വെച്ചോ കുഴപ്പമില്ല, അങ്ങനെ വെച്ചോ, എന്നെ രാവണൻ വെച്ചോ. പക്ഷെ എന്നാലും എന്നെ കൊണ്ട് இந்த ഭൂമിക്ക് നന്മയല്ലേ ഉണ്ടാവുന്നത്? എന്നെ കൊണ്ട് இந்த ഭൂമിക്ക് നന്മയല്ലേ ഞാൻ ചെയ്യുന്നത്? ഇതിൽ എന്ത് കണക്ക് എനിക്ക് മനസ്സിലാവുന്നില്ല.
நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணா மட்டும்தான் அந்த மாமா ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது தப்பா தெரியுது. மற்றபடி மாமா ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு ஸ்கூல் தொடங்குறோம் குஞ்சு குட்டிகளுக்கு. அன்னைக்கு ஈவினிங்கே கான்ட்ரவர்சியா? அப்போ நான் சொல்லட்டுமா, ஃபோட்டோ எடுக்கட்டுமா? ஜீவிதம் நஷ்டப்பட்டு போகும். இப்படி பார்த்தா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எங்களுக்கும் தான் நிறைய வருது. அப்போ அதெல்லாம் அப்போ நாங்க இல்லை அந்த மாதிரி கமெண்டே இல்லையே, ஆரும் பறந்துட்டில்ல, ஆரும் ஒன்றும் பறந்துட்டில்ல. சும்மா அவர் தானே தமிழில் சொல்லுவாங்க, என் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்ட்டு அவங்களே சொல்கிறாங்க. சத்தியங்களை அவங்களே திறந்து போகிறாங்க. மனசில் இல்லை, அவரே சத்தியம். அவங்க வாய் எல்லாரும் அவரவரோட ஜீவிதம் ஜீவிக்கட்டே, நன்னாயிட்டு ஜீவிக்கட்டே, எல்லா வித அனுகிரகமும் நான் கொடுக்கட்டேன். ஆறு இடத்தும் என்ன ஒன்றும் തിരിച്ച് മേടിക്കാൻ എനിക്ക് ഒന്നുമില്ല, എല്ലാം എടുത്തിട്ട് പോട്ടെ, നന്നായിരിക്കട്ടെ, പോട്ടെ. കോകിലൊക്കെ അതേപോലെ ഇനിയും ആ ലേഡി വീണ്ടും ഇതേപോലെ കോൺട്രവേഴ്സി ആയിട്ട് വരുവാണെങ്കിൽ കോകിലൊക്കെ ഈ സത്യങ്ങളൊക്കെ തുറന്നു പറയുമോ? கண்டிப்பா சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். இது மாமாக்காக நான் இந்த வாட்டி சொல்லாம இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் எதனா நான் பார்த்தேன்னா ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பா நான் சொல்லுவேன். അത് പിന്നെ അവരുടെ ജീവിതത്തിന് ബുദ്ധിമുട്ടായി. குழு கொடுத்துட்டு போதும்ல, இல்லை குழு இதோட நின்றுவாங்கல்ல, போதுமா? இல்லை எனக்கு ரொம்ப அப்செட் ஆகி போச்சு. நான் நல்ல காரியம் செய்யும்போது நம்மளை ஹர்ட் ஆகினது தெட்டடகண்ணா. இல்லைண்ணா நீங்கள் பண்ணுங்க, நான் வாயடிச்சு நிற்கிறேன்.